ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் உங்களை ஒரு லெவல் ஆசீர்வாதத்திலிருந்து அடுத்த லெவல் கொண்டு போக போகிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நெக்ஸ்ட் லெவல். இந்த பக்கம் திரும்பி பார்த்து சொல்லுங்க, உயர்ந்த ஸ்தானம். இந்த பக்கம் திரும்பி பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்காக முன்குறித்த ஸ்தலம். ஆமென். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதம் ஒரு ரெஹபோத்தின் மாதம் என்று கர்த்தர் நமக்கு தீர்வுளம் பற்றி இருக்கிறார், தீர்க்க தரிசனமாய் பேசி இருக்கிறார். ரெஹபோத் என்றால் என்ன? பெருக இடமுண்டு. நாம் கடந்த வாரத்திலே ஆண்டவருடைய வார்த்தையிலே சந்தித்தோம். ரெஹபோத் என்பது ஒரு அடையாளம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும், நமக்கு ஒரு பெருக்கத்தை தர முடியும் என்பதன் அடையாளம். ஏசைக்கு சித்தனா அங்கே சத்துருக்கள் வெட்டின கிணறுகளை, துறவுகளை எல்லாம் மூடிக்கொண்டே வந்தார்கள். பிசாசு நாம் செய்கிற எல்லா முயற்சிகளை அவன் அழித்து கொண்டே அவன் ட்ரை பண்ணுவான். நம்மை சோர்வடைய செய்ய அவன் பல முயற்சிகளை செய்வான். ஆனால் தேவனாகிய கர்த்தர் உடன்படிக்கையின் தேவன் அல்லவா? நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னவர் அல்லவா? இந்த நாளிலே உங்களுடைய கரம் பிடித்து சொல்லுகிறார், நான் உனக்கு ரெஹபோத்தை விட இன்னும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நான் தரப்போகிறேன். கைகளை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ரெஹபோத் பெருக இடம் உண்டு. உங்களுடைய ஆசீர்வாதங்கள் பெருக இடம் உண்டு. உங்களுடைய அபிஷேகம் பெருக இடம் உண்டு. உங்களுடைய குடும்பம் பெருக இடம் உண்டு. உங்க பிசினஸ் பெருக இடம் உண்டு. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பெருக இடம் உண்டு. கர்த்தர் இடம் உண்டாக்கினார். ஆம், ஆசீர்வாதத்தின் பெருக்கத்துக்கு முன்பாக இடத்தின் பெருக்கத்தை கர்த்தர் ஏற்படுத்துவார். இன்றைக்கு கர்த்தர் இடத்தை காண்பிக்க போகிறார். அதற்கு பிறகு அந்த இடத்தின் வழியாக உங்களை மேன்மையான ஆசீர்வாதத்துக்கு நேராக ஆண்டவர் நம்மை வழி நடத்தி கொண்டு செல்ல போகிறார். Are you ready? அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த நாளிலே செய்திக்கு ஆதாரமாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தினுடைய 23ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அங்கே இருந்து பெயர்சபாவுக்கு போனான். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள். அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாதிபதியாகிய பிகோலும் கேராரிலிருந்து அவனிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது ஈசாக் அவர்களை நோக்கி, ஏன் இடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றார். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கு உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடே உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். அவன் அவர்களுக்கு விருந்து பண்ணினான். அவர்கள் புசித்து குடித்தார்கள். அதிகாலையில் எழுந்து ஒருவருக்கொருவர் ஆணையிட்டுக் கொண்டார்கள். பின்பு ஈசாக்கு அவர்களை அனுப்பிவிட்டான். அவர்கள் அவனிடத்திலிருந்து சமாதானத்தோட போய்விட்டார்கள். அந்நாளில் தானே ஈசாக்கின் வேலைக்காரர் வந்து தாங்கள் துறவு வெட்டின செய்தியை அவனுக்கு அறிவித்து தண்ணீர் கண்டோம் என்றார்கள். அதற்கு சேபா என்று பெயரிட்டான். ஆகையால் அந்த ஊரின் பெயர் இந்நாள் வரைக்கும் பெயர்சபா எனப்படுகிறது. பெயர்சபா, in English, Beersheba. அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, ஈசாக்கு ரெஹபோத்திலே ஒரு துறவை அவர் கண்டுபிடித்தார். அங்கே ஒரு தண்ணீர் கிடைத்தது. அந்த துறவிலே அவர் பெயர் வைக்கிறார், இது பெருகுவதற்கான இடம். ஆனால் அற்புதங்களை அடையாளங்களையும் பார்த்துவிட்டு அங்கே செட்டில் ஆகிறவர் அல்ல ஈசாக். ஈசாக்குக்கு தெரியும், என் தேவனாகிய கர்த்தர் அவர் ஆபிரகாமின் தேவன். அவர் எனக்கு மட்டுமல்ல, என் முற்பிதாக்களின் தேவன். அவர் எனக்கு முன்பாக தீர்க்க தரிசனமாக என் தகப்பனிடத்திற்கு பேசின அந்த வாக்கு தத்தங்களின் படியே அவர் எனக்கு செய்வார். தேவ பிள்ளையே, உங்களுக்கும் கர்த்தர் சில வாக்கு தத்தங்களை உங்களுடைய வாழ்க்கையின் துவக்கத்திலே செய்திருக்கிறார். அதற்கு முரண்பாடாக கர்த்தர் உங்களை அழைத்துக் கொண்டு போகவும் மாட்டார்.
உங்களை ஒரு இடத்துல செட்டில் பண்ணவும் மாட்டார். என்ன வார்த்தை சொன்னாரோ அதை அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில செய்வார். கைகளை உயர்த்தி ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். பக்கத்துல திரும்பி பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு சொன்னபடியே செய்வார். நல்ல சத்தமா சொல்லுங்க, உங்களுக்கு சொன்னபடியே செய்வார். அல்லேலூயா. ஆம். இந்த ரெஹோபோத்தை பார்த்து விட்டு ஈசாக்கு மயங்கி போகவில்லை. சில பேர் சில ஆசீர்வாதங்களை பார்த்த உடனே அங்கேயே செட்டில் ஆயிடுவான். பேதுரு அப்படிதான் மருப மலையில இயேசு கொண்டு சென்ற போது அங்கே எலியாவையும் மோசையும் பார்த்த உடனே, ஆண்டவரே இங்கே செட்டில் ஆயிடலாமா? உமக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், மோசைக்கு ஒரு கூடாரம். ஆசீர்வாதமான சில இடங்களை கர்த்தர் நமக்கு காண்பிப்பதற்கு காரணமே, என்னால் உன்னை ஆசீர்வதிக்க முடியும்ன்ற ஒரு அடையாளம் தான் தவிர அதே இடத்துல கர்த்தர் உட்கார வைக்க மாட்டார். உங்களுக்கென்று நிர்ணயிக்கப்பட்ட, உங்களுக்கென்று அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் எல்லா மனுஷர்களையும் ஒரே இரத்தத்தினால தோன்ற பண்ணி அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளை உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தீர்மானித்திருக்கிறாராம். யார் எங்க செட்டில் ஆகணும், யார் எங்க வீடு கட்டணும், இந்த பூமியில ஏற்கனவே கத்த திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். நீங்க எந்த இடத்துல தங்க வேண்டும், நீங்க எங்க வேலை செய்ய வேண்டும், உங்களுடைய பிள்ளைகள் எங்க படிக்க வேண்டும், நீங்கள் எங்க வீடு வாங்குவீங்க, எங்க நிலம் வாங்குவீங்க, எங்க வீடு கட்டுவீங்க, எல்லாம் முன் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, there is a place of promise. You don't settle down in the place of provision. You need to go to the place of promise. சில வேளையில நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே கர்த்தர் சில ப்ரொவிஷனை காமிப்பார். ப்ரொவிஷனை பார்த்து உட்கார்ந்துடாதீங்க. இந்த வேலை நல்லா இருக்குதே இங்கே இருந்துருவோம்னு யோசிச்சிடாதீங்க. அந்த வேலையில் உங்கள் ஆசீர்வாதம் இல்லை, உங்களுக்குள் தான் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. Don't be dependent on one place. Don't be dependent on one job. உங்களோடு உடன்படிக்கை செய்த தேவன் உங்களை எங்கே சென்றாலும் ஆசீர்வதிப்பார். ரெஹோபோத்தை பார்த்த உடனேயே, ஐயோ ரெஹோபோத்து, ஏசேக்கு சித்தனாலாம் முடிஞ்சிருச்சு, இப்போ ரெஹோபோத்து அங்கே கூடாரம் போட்டு ஈசாக்கு உட்காரவில்லை. He kept moving. No, இதை விட கர்த்தர் எனக்கு பெருசா கொடுப்பார். அதுதான் ரெஹோபோத். ரெஹோபோத்துல என்ன அர்த்தம்னா, பெருக இடம் உண்டு, இதை விட இன்னும் ஆசீர்வாதம் உண்டு, இதை விட ஆசீர்வாதம் உண்டுன்னும் போது ஏன் ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி நிக்கணும், ஏன் ரெஹோபோத்துல உட்கார்ந்து இருக்கணும்? You need to keep moving. நீ ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார், நீ அங்கே உட்கார்ந்துராத, நான் உனக்கு ஒரு முகாந்திரத்தை காண்பித்தேன், நீ அங்கே செட்டில் ஆயிராதப்பா, இதை விட மேன்மையான ஆசீர்வாதம் உண்டு, இதை விட மேன்மையான ஒரு இடம் உண்டு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமி உண்டு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடம் உண்டு, போய் சுதந்திரித்துக்கொள். இஸ்ரவேல் ஜனங்கள் நேபோ மலை அருகே அவர்கள் செட்டில் ஆகி ரொம்ப அப்படியே லக்ஸூரியஸ் ஆயிட்டாங்க. ஆனா ஆண்டவர் அவங்களை பார்த்து சொன்னார், உபாகமம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, நீங்கள் இந்த மலையின் அருகே தங்கி இருந்தது போதும், வாக்கு பண்ணப்பட்ட அந்த கானானை சுதந்திரிக்க வேண்டும், நீங்கள் புறப்பட்டு சென்று அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். இன்னைக்கு கர்த்தர் சில பேரை பார்த்து சொல்கிறார், நான் உனக்கு சுதந்திரமாய் கொடுக்க வேண்டிய அந்த இடத்தை நான் உனக்கு தரேன், பெற்றுக்கொள். கைகளை உயர்த்தி ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. ஆமென், ஹல்லேலூயா. புறப்பட்டு போ, நான் கூட இருக்கிறேன். ஈசாக்கு புறப்பட்டார். அவர் புறப்பட்டு பெயர்செபா என்கிற இடத்துக்கு அவர் வந்து சேர்ந்தார். பெயர்செபா அந்த இடத்துக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சு? இவர் தான் வச்சார். ஈசாக்கு தான் அந்த பெயரை வச்சார். ஷேபா என்று வைக்கிறார். எதுக்கு ஷேபா என்று வைக்கிறார்? அந்த இடம், அதுக்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால் ஓத் அல்லது ப்ராமிஸ், ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தின் ஸ்தானம் என்று அர்த்தம். ஆம் பிரியமானவர்களே, உங்களுக்கென்று ஆண்டவர் வாக்கு பண்ணின அந்த இடத்துல போய் செட்டில் ஆகுங்க. ஏன்னா அங்க கர்த்தர் உங்களோட பேச காத்துக்கிட்டு இருக்கிறார். நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் சத்தமா அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இன்னைக்கு முதலாவதாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது, நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு உடன்படிக்கை பண்ணின வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துக்கு போங்க. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட. இரண்டாவது, அந்த இடத்துக்கு நீங்க போகும்போது கர்த்தர் பேச ஆரம்பிப்பார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது என்னவென்று சொன்னால், இதுவரைக்கும் ஈசாக்கு பஞ்ச காலத்துல அவர் விதைக்கிறார், நூறத்தனையாய் எல்லாம் வருகிறது. ஆனா கர்த்தர் அவரோடு முகமுகமாய் பேசினத இந்த ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்துல எங்கே பார்க்க முடிகிறது என்று சொன்னால், எப்பொழுது அவர் பெயர்ஷெபாவுக்கு வந்தாரோ அப்பொழுதுதான் கர்த்தர் பேசுறார். ஏசேக்குல பேசல, சித்தனால பேசல, அற்புதங்களினுடைய வாசலாகிய ரெஹோபோத்துல பேசல,
பெயர்செபாவுக்கு வந்த உடனேயே எந்த இடத்துல கர்த்தருடைய உடன்படிக்கை இருக்குதோ அங்க வந்த உடனே கர்த்தர் இப்ப பேசுறார். என்ன பேசினார் தெரியுமா? வெரி இன்ட்ரெஸ்டிங். ஐ வாண்ட் யூ டு see. ஏன்னா கர்த்தர் இன்னைக்கு உங்களோட பேச விரும்புகிறார். அப்பொழுது கர்த்தர் சொல்கிறார், அந்த ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாக என்று அன்று, அதாவது இவர் போய் பல நாட்கள் தங்கின பிறகல்ல, என்னைக்கு பெயர்செபாவுக்கு போய் சேர்ந்தாரோ the same night தேவ பிள்ளையே கர்த்தர் உங்களோட பேச காத்துட்டு இருக்கிறார். உங்களோட ஏன் ஆண்டவர் பேசலன்னு சொன்னா, யூ ஆர் அவுட் ஆஃப் கவரேஜ் ஏரியா. ஆண்டவர் உங்களை சொன்ன அந்த ஸ்தானத்திலே நிற்காமல் வேற இடத்துல இருந்து பேசும் என்று கேட்டா எப்படி பேசுவார்? Go to the place of promise. When you reach the place of promise, the same day God will speak to you. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க வேற பிசினஸ் கர்த்தர் உங்களுக்காக வைத்திருந்தாருன்னா, வேற ஒரு இடத்துல உங்களுக்கு வீடு வச்சிருந்தாருன்னா, வேற ஒரு வேலையை வச்சிருந்தாருன்னா, why are you standing in the wrong place and asking God? உங்களுக்கு ஏற்கனவே தண்ணி கிடைச்சது உண்மைதான். There was a sign, there was a blessing. But God doesn't want you to be stuck in the place of blessing. God wants you to move to the place of covenant, because they are momentary. This is eternal. ரெஹபோத் ஒரு அடையாளம் தான். ஆனா ரெஹபோத்லயே உட்கார்ந்துருக்க கூடாது. அது வெறும் சைன் தான். பெருக இடம் உண்டு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆனா பெயர்செபா இது உடன்படிக்கையின் ஸ்தானம். அங்க கர்த்தர் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? அந்த ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். People of God, God promises to increase. உன்னை நான் பெருக பண்ணுவேன். எதை பெருக பண்ணுவேன்? உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். என்னுடைய பிள்ளைகளே, நீங்க மட்டும் ஆசீர்வாதமா இருந்தா பத்தாது, உங்க பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணும். உங்களுக்கு ஒரு வேலை, ஒரு கார், ஒரு வீடு கட்டிட்டா உங்க வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிடாதீங்க. உங்க பிள்ளைகள் அதுக்கு பிறகு ஆசீர்வாதமா இருக்கணும். What are you doing to make your children being a blessing? அவர்களுடைய பெருக்கத்துக்காக நீங்க என்ன செய்யணும்? You have to be at the place of covenant. ஏன் தெரியுமா நான் இதை சொல்லுகிறேன்? ஏனென்றால் இதே இடத்துல தான் ஆபிரகாம் உடன்படிக்கை செய்திருந்தார். யாரோடு? அதே அபிமெலேக்கோடு ஆபிரகாம் உடன்படிக்கை செய்திருந்தார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 25 34 வசனங்கள் முடிய நீங்கள் வாசித்து பார்க்கும்போது 28ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ஆபிரகாம் 7 பெண்ணாட்டு குட்டிகளை தனியே நிறுத்தினான். அப்பொழுது அபிமெலேக்கு ஆபிரகாமை நோக்கி, நீ தனியே நிறுத்தின இந்த 7 பெண்ணாட்டு குட்டிகள் என்னதற்கு என்று கேட்டான். அதற்கு அவன், நான் இந்த துறவை தோண்டினதை குறித்து நீர் சாட்சியாக இந்த 7 பெண்ணாட்டு குட்டிகளை என் கையில் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றான். அவர்கள் இருவரும் அவ்விடத்தில் ஆணையிட்டுக் கொண்டபடியால் அந்த இடம் பெயர்செபா எண்ணப்பட்டது. பெயர்செபா என்று ஈசாக்கு பெயரிடவில்லை. ஆபிரகாம் ஏற்கனவே பெயரிட்டார். ஈசாக்கு அதை புதுப்பித்தார். God is telling you there is a well that God has already given and promised your fathers. உங்களுக்கு ஏற்கனவே தீர்க்க தரிசனமாய் கொடுத்த சில துறவுகள் இருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், நீ அதை போய் தோன்றினா நான் உடன்படிக்கை செய்த அந்த துறவை நான் உனக்கு திறந்து ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். ஆபிரகாம் 7 பெண் ஆட்டுக்குட்டிகளை கொடுத்து உடன்படிக்கை செய்திருக்கிறார். 7 என்பது பரிபூர்ணம். ரெஹபோத்தில் அல்ல, பெயர்செபாவுல ஆபிரகாம் அபிமெலேக்கிட்ட ஒரு உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை? நீ என்ன தொடக்கூடாது, நான் உன்னை தொட மாட்டேன். இந்த துறவை குறிச்சு இனிமேல் ஒரு நாளும் நமக்குள்ள, உன் சந்ததிக்குள்ள, என் சந்ததிக்குள்ள ஒரு போராட்டம் வரக்கூடாது. தேவ பிள்ளையே, உனக்காக எனக்காக சிலுவை மரத்திலே இயேசு கிறிஸ்து 7 வார்த்தைகளை பேசினார். உனக்காக எனக்காக அவர் ஒரு உடன்படிக்கை செய்தார். பிதாவினிடத்திலே ஒரு உடன்படிக்கை, சாத்தான் கிட்ட ஒரு எச்சரிக்கை, பாவங்களை எல்லாம் மன்னியும் என்று சொன்னார், தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார், எல்லாம் முடிந்தது. அந்த 7 வார்த்தைகளை அவர் சொன்ன போதே உங்களுக்கான பலியை அவர் செலுத்தி முடித்து விட்டார். It is over. The cross is the Beersheba for you. When you come and reach the covenantal place of the cross, God will give you a miracle. இன்னைக்கு கர்த்தர் அந்த சிலுவையை உங்களை வரவேற்கிறார். வா, உங்க அப்பா அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறாரே. யார் உங்க அப்பா? இயேசு கிறிஸ்து. அவர்தான் உங்களுக்காக ஏற்கனவே உடன்படிக்கை செய்திருக்கிறார். உங்களுக்காக உடன்படிக்கை செய்து உங்க பேரை ஒரு நிலத்துல எழுதி வச்சிருக்கிறார். உங்க பேரை ஒரு ஷீட்ல, ஒரு ஆபீஸ்ல எழுதி வச்சிருக்கிறார்.
உங்க பேரை ஒரு மாப்பிள்ளை பேர் ஒரு தலையில எழுதி வச்சிருக்கிறாரு, இதுதான் உனக்கு வர வேண்டிய பெண் டாட்டி என்று சொல்லி ஆண்டவர் ஏற்கனவே முடிவு பண்ணி வைத்திருக்கிறார். There is a Beersheba waiting for you. There is a covenantal place that you need to go. ரெஹோபோத்ல உட்கார்ந்துகிட்டு, சைன்ஸ்ல உட்கார்ந்துகிட்டு, இன்னும் எனக்கு அற்புதம் நடக்கல, கீப் வாக்கிங் ஐ சே. ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். தேவ பிள்ளையே, அந்த இடத்துல கர்த்தர் பேசினார். When you reach the place of the promise, God will start blessing you. அவர் சொல்றார், நான் இப்போ உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். அன்று ராத்திரியிலே God spoke to Isaac. What was Isaac's response? ஈசாக்கினுடைய ரெஸ்பான்ஸ் என்னவா இருந்தது தெரியுமா? மூன்றாவது காரியம், ஈசாக்கு கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். He built an altar for God and he started to worship him. அநேகம் பேர் அற்புதம் நடக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தரை ரொம்ப ஆராதிப்பாங்க, அற்புதத்துக்கு பிறகு they don't worship God. ஏன்? வேலை வந்துருச்சு பிரதர், குழந்தை இல்லை, குழந்தை பிறந்த பிறகு சபைக்கே வரமாட்டாங்க. ஏன்? பாஸ்டர், சர்ச்சுக்கு வந்த பிள்ளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க இல்லையா, அதனால தான் பாஸ்டர். உங்களை பத்தி நல்லா தெரியும், நீங்க எப்படியெல்லாம் ஓபி அடிப்பீங்க. இல்லைன்ற போது முக்கால் அழுகிறது, கிடைச்ச உடனே அதனால தான் வர முடியலன்னு சொல்றாரு. பாஸ்டர் வேலை இல்லை, பாஸ்டர் வேலைக்காக ஜோம் பண்ணி வேலை கிடைச்சிருக்குது, இப்போ வேலைக்கு போயிட்டு சபைக்கு வரலையா, பாஸ்டருக்கு எப்படி ஜெபிக்கணும்னு தெரியும். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும்படிக்கு இன்னைக்கு நான் ஜெபிக்கிறேன். Don't forget the place of worship. Don't forget the altar. உன்னை கர்த்தர் கட்டி எழுப்புனா நீ கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட வேண்டும். ஈசாக்கு தன்னை ஆசீர்வதித்த ஆண்டவருக்கு அவன் செய்த முதல் காரியம், he started building an altar for God. தேவ பிள்ளையே, you have to be part of a church. You have to build the church. You have to build the altar of God. நீ கர்த்தருடைய ஆல்டரை கட்டுறீங்களா? அவருடைய பலிபீடத்தை கட்டுறீங்களா? அவரை ஆராதிக்கிற அந்த ஸ்தலத்தை கட்டுறீங்களா? கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை கட்டுவார். ஆண்டவர்ட்ட வாக்குத்தத்தங்களை மட்டும் வாங்கிவிட்டு சுகபோகமாய் வாழணும் என்று நினைக்காதே. God is not going to be pleased with that. God wants you to build his altar. பேர்ஷெபாவுக்கு வந்துட்டு நன்றி கெட்டவர்களா இருக்கக்கூடாது. நீ கட்டு, அவர் உன் குடும்பத்தை கட்டுவார். தாவீது ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று தீர்மானித்த போது கர்த்தர் சொன்னார் தாவீது கிட்ட, அவர் நாத்தான் மேல் தீர்க்கதரிசி அனுப்பி சொன்னார், நீ என்ன கட்டுறதுக்கு? நான் உன் குடும்பத்தை கட்டுறேன், உன் சந்ததியை கட்டுறேன், தலைமுறையாய் உன் வீட்டை கட்டுறேன், நீ சபையை கட்டு. நிறைய பேருக்கு ஒரு வீடு கட்டினா கூட திருப்தி கிடையாது. 2வது வீடு, 3வது வீடு, 4வது வீடு. கடந்த வாரத்தில் ஒரு அன்பு சகோதரி, அவர்கள் கத்தோலிக்க குடும்பத்தை சார்ந்தவர்கள், அவர்கள் என்னிடத்துல வந்து காணிக்கை கொடுத்தார்கள். ஒரு தொகையை கொண்டு வந்து என் கையில கொடுத்துட்டு சொல்றாங்க, நாங்கள் அந்த வீட்டை விற்றோம், இந்த வீட்டை விற்ற முழு பணத்தையும் நாங்கள் எல்லா ஊழியர்களுக்கும் பிரித்து கொடுத்தோம், உங்கள் ஊழியத்தையும் கர்த்தர் ஞாபகப்படுத்தினார், கொண்டு வந்து காணிக்கை கொடுக்க வந்து. நான் கேட்டேன், எப்படி வந்தீங்க? அவங்க சொன்னாங்க, வாடகை காரில். நான் கேட்டேன், அவங்ககிட்ட ஒரு கார் வாங்க வேண்டியது தானே? அவங்க சொன்னாங்க, இல்லை நாங்கள் கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணியிருக்கிறோம், ஆகவே இந்த தொகையை நாங்கள் ஆண்டவருடைய ஆலயத்துக்காக தான் கொடுப்போம்னு சொல்லி நாங்கள் பொருத்தனை பண்ணியிருக்கிறோம். என் ஜுவல்ஸ் கொஞ்சம் இருக்குது, அதை நான் அடகு வச்சு நான் கார் வாங்கிடுவேன். என்ன ஒரு ஆசீர்வாதம் பாருங்களேன். அவங்களுக்கு உடன்படிக்கை, ஆண்டவரோடு செய்த உடன்படிக்கை முக்கியம். அவருடைய குடும்பத்தில் எல்லா ஆண் பிள்ளைகளும் பயங்கரமான வேதனையிலே மரித்திருக்கிறார்கள். இந்த குடும்பத்தை மட்டும் கர்த்தர் தக்க வைத்து இந்த குடும்பத்தை தற்கொலைக்கு போனவர்களை பல மாத்திரைகளை முழுங்கி செத்து போகலான்னு சொல்லி தாயும் பிள்ளையும் யோசித்தார்களாம். அடுத்த நாள் காலையில கர்த்தர் எழுப்பி விட்டுருக்கிறார். தூக்கத்திலிருந்து எழுந்தது மாதிரி எழும்பி இருக்கிறாங்க. என்ன ஆச்சரியம்! ஆகவே கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களா இருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அவருடைய இருதயம் ஆண்டவருடைய ஆலயத்தை கட்ட வேண்டும். தேவ பிள்ளையே, கர்த்தர் பெயர்ஷெபாவிலே உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறது, you have to build the altar of God and you have to worship God. அங்கே கர்த்தருக்கு அவன் ஆராதனை செய்தானா. He was a worshipper. Isaac was a worshipper. அநேகம் பேர் ஈசாக்கு தியான புருஷன் என்று நினைத்துக் கொள்வார்கள். உண்மைதான், ஈசாக்கு தியான புருஷன், but he was also a worshipper. He worshiped God. 4வது காரியம், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பெயர்ஷெபாவிலே என்றைக்கு நீங்கள் கர்த்தருடைய வீட்டை கட்டுறீங்களோ உங்கள் சத்துருக்கள் உங்களோடு சமாதானமாகும்படி கடந்து வருவார்கள். யார் வந்தா? எந்த அபிமெலேக்கு ஈசாக்கை எங்க கிட்ட நீ இருக்காதன்னு சொல்லி அவருடைய வீட்டுக்கிட்ட இருந்து துரத்துனாரோ அந்த நபர் இவர்கிட்ட தண்ணீர் எங்கே போனாலும் கிடைக்கிறது. ஈசாக்கு ஒரு உடன்படிக்கையின் மனுஷன்.
அவர் எங்கே போய் வெட்டினாலும் தண்ணீர் வருதுன்றத பார்த்த உடனேயே அந்த அபிமெலேக்கு ஈசாக்கு கிட்ட வந்து சொல்றாரு, என்ன ஒன்னும் பண்ணிராத, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன் என்பதை நிச்சயமாய் நான் அறிந்து கொண்டேன். தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சிநேகிதராகும்படி சமாதானமாடும்படி கர்த்தர் செய்வார் என்று வேதம் சொல்கிறது. உங்களோடு சமாதானமாகும்படி கர்த்தர் உங்களுடைய சத்துருக்கள்கிட்ட பேசுவார். போய் அவன்கிட்ட மன்னிப்பு கேளு, போய் என் மகளுக்கு நீ செய்த துரோகத்துக்கு மன்னிப்பு கேளு. கலங்காதே மகளே, கணவராலே கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற உன்னை ஆண்டவர் நினைத்திருக்கிறார். உன்னுடைய உடன்படிக்கையை கர்த்தர் நினைத்தருளி இருக்கிறார். உன்னோட கூட விரோதமாய் பேசி உன் கணவரோடு சேர்ந்து நீ வாழ முடியாதபடி உனக்கு விரோதமாய் செய்தவர்களோடு கர்த்தர் வழக்காடுவார். உன்னுடைய வழக்காடுகளோடு அவர் வழக்காடி உன்னுடையவர்களை அவர் மீட்டு கொண்டு திருப்பி கொண்டு வந்து தருவார். உன் பிள்ளைகளை அவர் மீட்டு எடுப்பார். உன் பிள்ளைகளை திருப்பி கொண்டு வருவார். God will restore everything. God will bring your enemies to come and surrender before you. உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீ அவன் வலது பார்சத்தில் வீற்றிரு என்று சொன்னாரே. It is time for God to now reconcile your enemies with you. Make them understand this is the blessed of God. சில சூழ்நிலைகள்ல நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். ஆனாலும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் அவனை நீங்களாக்கி விடுவிக்கிற தெய்வமாய் இருக்கிறார். உங்களை விடுவிப்பார். உங்கள் சத்துருக்கள் வந்து சொல்லுவார்கள். இந்த அபிமெலேக்கு வந்து சொல்லுகிறார். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்றார், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். we saw. உங்களுக்கு நடக்க போகிற அற்புதங்கள், இனி உங்க வாழ்க்கையில் நடக்க போகிற அற்புதங்களை மற்றவர்கள் பார்த்து சொல்லுவாங்க, நாங்க பார்த்தோம், நாங்க கண்டோம், பக்கத்துல இல்ல, உதவியே செய்யல, தூரத்துல நின்னோம், ஆனா நாங்க பார்த்தோம், நீ எங்க போனாலும் ஆசீர்வாதமா இருக்கிற, நீ எந்த இடத்துல கை வச்சாலும் அது நல்லபடியா இருக்குது. we know that God is with you. உன் கூட கர்த்தர் இருக்கிறார். பார்க்கிற கர்த்தருடைய சத்துருக்களோடு பேச போகிறார். உனக்கு விரோதமாய் பில்லி சூனியம் பண்ணவர்கள், மந்திரவாதிகள் வந்து மண்டிட்டு சொல்வார்கள், ஏன் உன் கூட இயேசு இருக்கிறார், என்னால ஒன்னும் பண்ண முடியல. இன்னைக்கு எல்லா பிசாசின் கட்டுகள், இப்பொழுது நான் பேசிக்கொண்டிருந்த இதே வேளையில எல்லா மாந்திரிக கட்டுகள் உடைய சரீரத்தை விட்டு வெளியே வருகிறது. எல்லா தாயத்துகள், எல்லா தகடுகள் இயேசுவின் நாமத்தில் வெளியே வருவதாக. அக்னி இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. வெளியே வா இயேசுவின் நாமத்தினால. சர்ப்பத்தின் ஆவியே, பொல்லாத சர்ப்பத்தின் ஆவியே, வயிற்று பகுதியில் நெளிந்து கொண்டிருக்கிற பொல்லாத ஆவியே, சாப்பாடுல கலக்கி கொடுக்கப்பட்டு வயிற்றுல பாலாக மிதந்து கொண்டிருக்கிற பொல்லாத ஆவியை, அடிக்கடி அஜீரணத்தையும் வாந்தியையும் கொண்டு வருகிற பொல்லாத ஆவியை வெளியவா இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தருடைய வல்லமை இன்றைக்கு இந்த பெயர்சபாவுக்கு வந்திருக்கிற பிள்ளைக்கு இதுக்கு மேல இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே என்று சொன்ன ஆண்டவர் சத்துருக்களின் சரி கட்டுதலை இன்றைக்கு காண்பிக்க போகிறார். யாரெல்லாம் உன்னை துரத்தி விட்டார்களோ அவர்கள் உன்னை துரத்திக்கிட்டு இப்ப வருவாங்க. உன்னை அழிப்பதற்கு அல்ல, என்னை தயவு செய்து நீ ஆசீர்வதிக்க வேண்டும். அதுதான் இவர் சொல்றாரு, எப்பா எனக்கு ஒன்னும் பண்ணிடாதப்பா, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராக, நீ என்னை எதுவும் செஞ்சிடாத, அப்படி மாத்த போறாங்க. நீங்க அவங்களுக்கு பயந்த நாட்கள் போய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதை பார்த்து அவர்கள் பயப்பட போறாங்க. They are going to tremble at the way God has blessed you. அஞ்சாவது காரியம், அந்த இடத்துல அவருடைய வேலைக்காரர் வந்து சொல்றாங்க, தண்ணீரை கண்டோம். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரப்போகிறது. பெயர்ஷெபாவில் ஆபிரகாம் வெட்டின அந்த துறவில் அது தூர்த்து போட்டிருந்தாங்க. ஆனா அன்றைக்கு சத்துருக்கள் சமாதானமாகி முடிச்சு அனுப்பின உடனேயே அடுத்த செய்தி நல்ல செய்தி. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுக்க போகிறார். இந்த ஆராதனை முடிந்து நீங்க வீட்டுக்கு போகும்போது இந்த செய்தியை கேட்டு முடிக்கிற இதே வாரத்திலே மாதத்திலே ஒரு நல்ல செய்தி வரப்போகிறது. என்ன செய்தி தெரியுமா? உங்களுக்கான துறவு திறந்து விட்டது. உங்களுக்கான பெயர்செபா திறந்து விட்டது. எஸ், ஆசீர்வாதத்தின் ஊற்று பொங்கிவிட்டது. உங்களுக்கான அந்த நீரூற்று பொங்கிவிட்டது. You will never lack anything. You will settle down. பெயர்செபாவிலே ஈசாக்கை செட்டில் பண்ண ஆண்டவர் உங்களை இப்போ செட்டில் பண்ண போகிறார். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி இப்போ ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, ரெஹபோத் அல்லப்பா, பெயர்செபாவிலே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகிறேன். ஆம் பிதாவே, அவர்களுக்காக நீர் செய்த உடன்படிக்கையின் இடம், அவர்களுக்காக நீர் கொடுத்த சமாதானத்தின் ஸ்தானம், ஆண்டவரே இப்பொழுதே அந்த இடம் திறக்கப்படுவதா,
உடைய பிள்ளைகளுடைய கண்கள் திறக்கப்படுவதாக. கர்த்தர் நீர் அந்த இடத்துல அவர்களை ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கு நீ தரிசனமாகி வழி இதுவே, இதுல நடவுங்கள், இதுதான் உங்களுக்காக முன்குறித்த இடம் என்று காண்பிப்பீராக. இந்த வாரம் உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் இடத்தை காண்பிப்பேன். This is the week they are going to see the Beersheba, உடன்படிக்கை இடம். அங்கேதான் ஆலயம் கட்டப்பட போகிறது. அங்கேதான் அந்த உடன்படிக்கை பெட்டி நிற்க போகிறது. அங்கேதான் கர்த்தருடைய பலிபீடம் கட்டப்பட போகிறது. அங்கேதான் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வீடு கட்டப்பட போகிறது. That is the place your children are going to be established, Lord. ஆகவே நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். அங்கேதான் கர்த்தர் பேச போகிறேன். அங்கேதான் சத்துருக்கள் வந்து சமாதானமாக போகிறார்கள். அங்கேதான் அவர்களுக்கு தண்ணீர் திறந்து விட்டது என்று நல்ல செய்தி வரப்போகிறது. I bless them at Beersheba. ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைத்ததுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா வாக்குத்தத்தங்களையும் நிறைவேற்றுவதற்காய் ஸ்தோத்திரம். இதுவரை பின்தொடர்ந்து வந்த எகிப்தியனை இனி காண்பது இல்லை என்று இயேசுவின் நாமத்திலே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து சொல்கிறேன். நீர் அப்படியே செய்ததுக்காக உமக்கு நன்றி. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென்.